நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடோத்கஜா ஒரு பியூட்டிஃபுல் சாங், ஹை பிச், டஃப் டியூன். சிவானி இந்த பாட்டை நல்லா மேனேஜ் பண்ணினா இது ஒரு சூப்பர் ரெண்டிஷனாக இருக்கும். ஆனால் அதை நெகோஷியேட் பண்ணுறது ஈஸி இல்லை. சிவானி, வணக்கம் சார். எடுத்துக்கிட்ட பாட்டு ரொம்ப கஷ்டமான பாட்டு. இது கம்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அது என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்குது. எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரணும் இந்த பாட்டு. நல்லா பாடினீங்க. இன்னும் கொஞ்சம் ஓப்பன் வாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அது வார்த்தை தெளிவாக தெரியணும். எப்போவுமே கவிஞர்கள் ஃபீல் பண்ணுறது அதான். சில வாத்தியங்கள், இசைக்கருவிகள் எல்லாம் வந்து எங்களுடைய வார்த்தைகளை முழுங்கிடுதுங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுகிறோம், யாருக்கும் அது புரிய மாட்டேங்குது. பட் நல்லா சிரமம் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்றது இங்கே நல்லா தெரியுது. ஆனந்த் சாருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது மாதிரி பாட்டு எடுத்து பாட வைக்கிறதுன்ற கஷ்டம். மகாலட்சுமி பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. நல்லா பாடினீங்கம்மா. நன்றி சார். ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். சிவானி, வணக்கம்மா. வணக்கம். தேவா சார் சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஜெனரலாக சொல்ல வேண்டியது, யூஸ்வலி எப்போவுமே சிவானி கிட்ட சொல்கிறது, ஸ்ருதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாக்கிலெல்லாம் யூ ஹாவ் அ டெண்டன்சி, ஸ்ருதி சேராமல் வர்றதுக்கு ரொம்ப டெண்டன்சி இருக்கும். உங்கள் வாய்ஸ் அந்த மாதிரி. அப்போ எப்போவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக ஸ்ருதி விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு தம்புரை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹார்மோனியம் ஸ்ருதி பாக்ஸை விட
தம்புரை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் கரெக்டு சேருதா இல்லைன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் வாயை திறக்கணும்னு நிறைய தடவை நாங்களே சொல்லியிருக்கோம். இன்னைக்கு சார் வாயாலே அதை கேட்டுட்டீங்க. வாய் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி வாய்ஸ் டோன் வந்து உங்களுக்கு மிட் ரேஞ்சில் ரொம்ப கிளியராக இருக்கும். மேலே போகிறப்போது கொஞ்சம் ஷ்ரீக்கியாக இருக்கும் வாய்ஸ். அப்போ சாங் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப மேலே உள்ள சாங் இல்லாமல் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும் சிவானிக்குன்னு எனக்கும் ஃபீலிங். மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் ஐ ஹாவ் எ பர்சனல் ஃபீலிங். ரொம்ப கீச்சுங்கிற பாட்டு பாடுறதை விட ஒரு மிட் ரேஞ்சில் உங்கள் டோன் வாய்ஸ் டோன் ரொம்ப நல்லா இருக்கும். மேலே தான் கொஞ்சம் ஷ்ரீக்கியாக இருக்கும் கேட்குறப்போ. அதே மாதிரி முடிகிறதே வருதுல்ல, இன்றோடு அனுமார் பக்தன் பிரம்மச்சரியம் முடிகிறதே, அதேதான், அதொன்று முடிகிறதே. வாயை திறந்து பாடணும், வேற வழி இல்லை. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றிம்மா. ஹாய் சிவானி, உங்கள் பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கடோத்கஜா மீனிங் மட்டும் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அவர் வேற என்னோட பாட்டு அப்படின்னாரு, அதனால என்ன மீனிங்? நல்லா சாப்பிட்ற ஒருத்தர். சூப்பர், நல்லா சொன்னம்மா. கல்யாண சமையல் சாதம் பாட்டு வரும்ல, அது ஒருத்தர் எல்லா சாப்பாடையும் சார் சொல்லுவார். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். கடோத்கஜன்னா அதான் கல்யாண சமையல் சாதம் பாட்டில் இருப்பார் இல்லையா, நல்லா சாப்பிட்றவர்னு சிவானி நல்லா சொல்லிட்டாங்க ஒரே லைன்ல. சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். பீமனும் ஹிடிம்பாவும் அதனால தான் அந்த பாட்டு ரேஞ்சு கொஞ்சம் மேலே ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்றவர் இல்லையா, அதனால தான் ஹை பிச்சில் பாடினேன். கடோத்கஜா அவ்வளோ சாப்பிடுவாராம். சிவானி, தேங்க்ஸ் சிவானி. நீங்கள் உட்காருங்களேன். தேங்க்யூம்மா, ரொம்ப அழகாக பாடுங்க. தேங்க்யூ. எப்பயா நான் அவ்வளோ சாப்பிட்டு நீங்கள் எப்போ பார்த்தீங்க? இல்லை, சாட்சிக்காரங்க ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வராங்களா, உங்களை கூப்பிடுவோமா?